ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம். மன் ஸல்லா அலைய ஸல்லல்லாஹு லஹு அஷரா, யார் எனக்கு ஒரு முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 மடங்கு கூலி வழங்குகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், துணை சூரா ஓதுகிறோம். இது அன்றாடம் நாம் நிறைவேற்றுகிற தொழுகையில் நிறைவேற்றுகிறோம். ஜனாசா தொழுகை என்று வருகிற பொழுது அங்கே முதல் தக்பீரில் சூரா ஃபாத்திஹா ஓதப்படுகிறது. இரண்டாவது தக்பீரில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு துவா கேட்டு ஸலவாத் ஓதப்படுகிறது. அங்கே சொல்கின்றோம். இது நபி வழி. தொழுகையிலே அத்தஹியாத் ஓதி முடித்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று துவங்கி அதற்கு பிறகு ஸலவாத் ஓதுகிறோம் நபிகள் நாயகத்தின் மீது. ஏன்? இது நபி வழி. பாங்கு சொல்லப்பட்ட பிறகு, பாங்கு சொல்வதற்கு முன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா என்று சொல்லி தொடங்கி வ பாரிக் அலைஹி வ ஸல்லிம் என்று சொல்கிறார்களே, இந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவில்லை. பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று துவங்குகிற ஸலவாத்தை சொல்லி, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் என்று துவங்குகிற ஸலவாத்தை சொல்லி, அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா என்ற துஆவை சொல்லுகிற அந்த முறையை கற்றுத்தந்தார்களே, அங்கே ஸலவாத் சொல்லுகிறோம்.